வந்துட்டு பாலிமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஏதோ ஒரு விசேஷமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டாடுவாங்களாம். நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். நைட் லைஃப் இன் மிலான் பிச்சை லைட்டாக இருக்குது. எல்லாம் மஜோக்கோ மால், இதுதான் கேரிஃபோர் 24/7 மார்க்கெட்டு. அந்த பேண்டமிக்லேயே வந்துட்டு 24 மணி நேரம் வந்துட்டு செயல்பட்ட ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் இது ஒன்று தானா. I just want to take one interview about the Italy and the Polimi and its environment. Alright, let's start. Hello guys, Alan was Alan and I நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஜாசிம். எஸ், இன்றைக்கி இன்னொரு vlog தான். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலிமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஏதோ ஒரு விசேஷமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டாடுவாங்களாம். ஃபார் என்ன சொல்கிறது, ஐடி பீப்புளெலாம் எப்படி வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து சில் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி. ஏன்னா பாலிமிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. அந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து அந்த ஒரு நாள் மட்டும் விடுதலை வீக்கெண்டை கொண்டாடுறதுக்கு போனஃபீனே செத்திமானான்னு சொல்லுவானுங்க. அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணுவானுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பார்க்க போகிறோம். சே ஹாய் டு ஷரத். ஹீஸ் ஃப்ரம் சென்னை, அஸ்லி சென்னை பாய். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் டைம் தான். எப்படி போகிறோங்கிறத ஒரு சின்ன ஒரு டூர் கைடு மாதிரி காமிக்க போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் எப்படி நைட் லைஃப் வந்துட்டு செம்மையாக இருக்குமோ, அதே மாதிரி இட்டலியை பொறுத்த வரைக்கும் மிலானில் நைட் லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நாங்கள்லாம் வெறும் நியூபீஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ப்ரோ, சென்ட்ராலே தானே? பியாலோனா நம்ம ஏரியா பேர். ஓகே. இப்போ எங்கள் காலேஜ் இருக்கிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா பியாலோ. அதுக்கு நம்ம வாக்கிங்கில் தான் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாக்கிங் போனதுக்கப்புறம் அப்படியே நேராக ப்ரோ நடந்தே போயிடலாம்ல, நமக்கு வேறு எதுவும் இல்லை இப்போ இது பிடிக்கும் மெட்ரோ. ஓகே, இப்போ நாங்கள் மிலானோ சென்ட்ராலே போயிட்டு அதான் பியாலோலேருந்து ஒரு பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். பஸ் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மெட்ரோவில் ஏறி கிரசன்சாவில் மெட்ரோவில் ஏறி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பியாலாம். ஓகே. ஸோ நான் பார்த்தீங்களா இல்லையா, நான் டூர் கைட் கிடையாது. ஆக்சுவலி நான் 2 பேருமே புதுசு தான். பட் இருந்தாலும் தலைவனுக்கு ஒரு தடவை போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இவரோட டூர் கைடில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ அடிச்சு யாருமே இல்லை இந்த டைமில். அவன் கப்புலாக சுற்றிட்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறது, தலைவிதியே சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே அப்படி தான். இங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு டேட் போனால் கூட உங்கள் கையில் ஒரு 200 யூரோ இல்லாமல் நீங்கள் வெளியிலே போக முடியாது இல்லை ப்ரோ? ஆமாம். ஸோ அதனால் சிங்கிளே பெஸ்ட்டுன்னு சொல்லி சுற்றுங்க. அதனால தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸையும் இந்த ஒரு vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ சப்வே தானே ப்ரோ? இப்போ அந்த சப்வே வழியாக போயிட்டு அப்படியே அது பியோலோ ஸ்டேஷன்லேருந்து 3rd ஸ்டாப்பு பாலிமி. கிரசன்சாகு தான் 3rd ஸ்டாப்பு பியோலாவில் இறங்கி 1/2 கிலோமீட்டரில் காலேஜ். எஸ், 500 மீட்டர் வாக் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சில். இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாவ். ஸோ சப்வே நோக்கி போயிட்டு இருக்கோம். எஸ் ஐ ட்ரெயினி 2 trains. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுக்கும்போது கொஞ்சம் சொதப்பியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமில். ஸோ அதனால் ஒரு இட்டாலியன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணார் எப்படி எடுக்கணுங்கிறத. ஸோ அதை நான் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு
கிரசன்சியோனே தானே கிரசன்ஸ் ஆகோ இந்த கிரசன்ஸ் ஆகோங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து அதுலேருந்து பியோலா பாலிடெக்னிக்கா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி ஸ்டூடியோ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த ஸ்டாப்பில் இருந்து இந்த ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ 3 ஸ்டாப்பு, லம்ப்ராத்தே லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் பியோலா போகணும். பியோலாவில் இறங்கினா பாலிடெக்னிக்கோ இது வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த எல்லோ லைனை தாண்டி தான் நிற்கணும். ஸோ அங்கே ட்ரெயின் வருது. கிரசன்ஸ் ஆகோ கேட்குதுல்ல, இதான் கிரசன்ஸ் ஆகோ. இதுதான் இதில் 3rd ஸ்டாப் தான் பியோலா. Fermata Crescenza, treno per Assago Polo. இங்கேருந்து 3ஆம் ஸ்டாப்பு பியோலா. ஸோ ஏரியாச்சு ஒரு வழியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு செகண்ட் டைம், எனக்கு 5th டைமு. ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நான் இங்கே இறங்கிட்டு அடுத்த இதை பார்க்கலாம். ஃபார்மில் இருக்கானுங்கன்னு மட்டும் தெரியுது. என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. எங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போய் சேர்த்துறா சொல்ல விட்டா. இது ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் எடுக்கிற சென்டரு இதாக இருக்குல்ல. மூக்கை நோண்டுவானுங்க. மூக்கை நோண்டிட்டு 5 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்துட்டு இது கொடுத்துருவானுங்க, ரிசல்ட்டு கொடுத்துருவானுங்க. அவ்வளோ வேகமாக இருக்கும். நைட் லைஃப் இன் மிலான் மிஸ் பிச்சை லைட்டாக இருக்குது. எல்லாம் மஜோக்கோ மால். இதுதான் கேரிஃபோர் 24/7 மார்க்கெட்டு. அந்த பேண்டமிக்லேயே வந்துட்டு 24 மணி நேரம் வந்துட்டு செயல்பட்ட ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் இது ஒன்று தானா, நான் இப்போ தான் கேட்டேன். ஸோ கேரிஃபோர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் கூட கிடையாது, ஒரு ஹைப்பர் மார்க்கெட். எல்லாமே கிடைக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. கல்ஃபு இப்போ இந்தியாவில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேரிஃபோர். இல்லை ப்ரோ, இந்தியாவில் இருக்குதான்னு தெரியல. நான் கேரிஃபோர் we just reach our destination. So this is the atmosphere, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு vlog தான். இப்படியும் இருக்குங்கிறதுக்கு தான் ஒரு vlog. So no big deal. So we came as a friends, our flatmates, he's really நல்ல மனுஷன். எப்போவுமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைக் ஒரு சில் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஒரு கூல் மைண்ட் செட். கியூபன் டொமினிகா ரிப்பப்ளிக் அவரோட இது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அட்மாஸ்பியரை பார்க்கலாம் வாங்க. This is our Polimi, cultural hub. So இங்கே தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரைடே சில் பண்ணுவாங்க. பார்க்க லாரி அட் பாலிமி. லாரினா கிராஜுவேட்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். லாரியா எல்லாமே வந்துட்டு பேச்சுலர் சயின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து ஃபன் பண்ணக்கூடிய இடம். இங்கே எல்லாம் மியூசிக் அது இதுன்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த அட்மாஸ்பியர். He is not believing me, if I say I'm a YouTuber, he is not going to believe me. I don't know why. The party has just begun, so you can see the environment here. See, all people are, getting chill. After, we too, only the people who doesn't have a beer in hand. So everybody, who has here always has, it's a culture. They must have a beer in their hand. அதான் நம்ம
நம்மளை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இப்போ பியர் இல்லாமல் பண்ணிருக்கா அப்படின்னு. ஸோ இதில் இட்ஸ் நத்திங் ராங், நம்ம பியர் இல்லாமே ஃபன் பண்ணலாம் பாருங்க. ఇంకా ఇವರು పాతీங்கன்னா వాళ్ళదే తెలుగు మన వాళ్ళు వచ్చారు ఇక్కడ కనిపించారు. సో తెలుగు వాళ్ళు ఇక్కడ చాలా మంది ఉంటున్నారు. మీరు జస్ట్ వీడియో చూస్తున్నారంటే ఇక్కడ జస్ట్ ఏమనుకోకండి, ఇక్కడ అందరూ లైక్ రీజనల్ లాంగ్వేజ్ మాట్లాడే వాళ్ళు చాలా మంది ఉంటున్నారు, మన వాళ్ళు ఇండియన్స్. సో మీరు చూస్తే అర్థమవుతుంది. బ్రో హాయ్. ఓకే, సో బ్రో పాలిమి ఎట్లా ఉంటుంది బ్రో? పాలిమి మస్తుగా ఉంటుంది. ఓకే, అది లైక్ ఎంజాయ్ చేయొచ్చు. ఫ్రైడే నైట్ ఇట్లానే మందు అమ్మాయిలు చదువుకోవాలి, ఫ్రైడే నైట్ ఎంజాయ్. అవును, అదే కదా, ఐటీ లాగానే ఇక్కడ ఇండియాలో ఎట్లా ఐటీ మనం 2 days ఆఫ్లో ఒక సాటర్డే పార్టీ ఇస్తారు కదా, సేమ్ అలాగే ఇది ఒక ప్రెషర్ కుక్కర్ లాగా మాట. పాలిమి ఫుల్ ప్రెషర్ ఉంటుంది వీక్ డేస్లో, వీకెండ్లో ఇట్లానే పార్టీ మంచి ఎంజాయ్ చేయవచ్చు. ஸோ அன்ட்லே చూసారు కదా. ஸோ ఇక్కడ ఇలా இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தனா நான் உங்களை ஒரு வீடியோலையும் காமிக்க போகிறேன். பாய். என்ன பண்ணுறதே தெரியல, எதுக்கு வந்தோம் ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேங்கிறத சாப்பிடணும். பசி இன்னும் பசி இல்லை, லைட்டாக பசி இது. எதாவது பர்கர் எதுக்காக மாட்டினா வாங்கி வந்துட்டான். இங்கே வந்துட்டு பரிசி வெளியில் எடுத்துட்டு வர முடியல, ஏன்னா எவன் பிக் பாக்கெட் அடிப்பானுன்னு தெரியாது. ஸோ இவனை பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த ஃபோனை ஏமாட்டி மாட்டேன், 2 கையால் பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ நான். ஸோ இதுதான் எங்களோட சிங்கிள் பாய்ஸோட நிலைமை. இப்படி தான் நாங்கள் வந்துட்டு போகிற இடத்துலலாம் தனியாக நின்றுட்டு இருக்கிறோம். சரி, என்ஜாய் பண்ணுவோம். My name is Lorenzo. Lorenzo. Yes. And I'm Alberto. Alberto. So Alessandro. So yeah. Actually, we are here in Polimi. We are having a chill party here. In the meantime, I just want to give one interview about. I just want to take one interview about the Italy and the Polimi and its environment. All right, let's start. So, can you please tell me 5 good things about Polimi? Good things. I guess we can start from the bad things. It's much easier. Better know. Come on. Like beautiful building and Not in Polytechnic. it's difficult for me to find other good things. So just ask the others, I guess. So tell me. First of all, professionality from the students to the teachers, and also our magnificent Rettore Ferruccio Resta, the director of Polytechnic of Milan. I think the second thing is all of these good people here doing party and also meeting each other for the first time and being friends forever. Also, I think it's hard to study, but it's a good place to study. And other 2 things, but I don't know. All right, so that's great. So, do you have anything to talk about Polimi? Come First, a lot of space to study, Okay. and the second thing, a big quantity of beautiful girls. Yeah, This is the best. on It's the an point. important thing, sir. Please note the point. All right. So, Alessandro, my bro, come tell me about something. Tell me something about Polimi. Polytechnic is beautiful. It is my girlfriend because it is always in my heart, and I want to marry it. Dramatic. This is typical Italian drama. So, guys, what about the education here? How do we, how do we face examinations? Do you see any difficulties studying in here? Like, any difficulties in the examinations, the patterns, the syllabus? I think the most difficult for me it's organizing all the time because we got a lot of lessons and teacher need to evaluate us as the best as possible. So it's hard organizing the time to study, the time to chilling, having relax, also having some passions outside the Polytechnico. And so yeah, I think the other thing is organizing.
That's so great. So I just Yes. want to tell something about Italians. Actually, I'm so new here. This is the first time we are meeting together. Then I'm just feeling like they're like all my dudes. Like we are like all time chilling out. We've been known each other. Like how they are responding. About Indians. They talk about Indians, Indian cultures. The Indian food. This guy, he loves Indian food. I love those spicy Indian food. Yeah, actually he wants to visit India. Actually, let's hope for best. He must visit India. Then he must explore all the spices and the traditional attires like the Taj Mahal. We have a lot of things, right? So, all right, let's go to another question. So how about Indians? Like Indians, how they treat you and how you treat other foreigners. I guess sometimes they may seem a bit close, like only speaking one to the others and not including in like conversation and so on. See, they are speaking great English. Actually, in Italian, we always find the accent was very tough to learn, but it's not. Actually, they speak very great English. So you won't find any difficulties in here, to come. Milan, especially in Milan, I'm talking about Milan. I'm not talking about Rome, Sicily, or Venice, not so other states and all. In Milan, we always find a chill time with brothers. They always treat like us as brothers. So we won't find any issues. Well, anyway, we are used to from people who come from abroad, so it's just fine for us. Like, Yeah, we always they always treat like as a buddy. yes, we are used to. We also have a buddy program in Podme. Right. So tell me something about the environment here. How you feel? Once you come Podme, do you feel any pressure? Well, Please. I think the first impression of Polimi is being afraid of everything, because it's a big place, full of people, full of different people. So at the first impression is being afraid and also shocked about all this. But after, I think, 1 month or maybe before, is like a big family. So one person is your friend from that. Also being important. So you tell me something about the environment. Come on. The environment is okay because there is no pollution. you mean the environment? I mean the environment of the climate change. Yes, because I think that Greta Thunberg is really important nowadays. In fact, No, it's not. don't you agree with me? No, I love Greta Thunberg. Yeah, it's really true. The She's my second environment. girlfriend. Yes, it's really important nowadays because of the climate change and other things. All right. So do you recommend Polimi for any other foreigners, especially Indians? Yeah, I recommend Polimi totally. Also because we got a lot of programs which include some teaming up with also some foreign countries, also from some foreign startups. We got a lot of foreign teaming with also USA, Indian, Europe. Multiple countries. We always get a multiple a long variety of people in each and every program. So we must interact with them. We must. And also, I think that the first aim of Politecnico is having a lot of foreign students, also for having some responses from other countries which is different from us, and also being always keep in touch with others. So, and also keep in touch with the environment and other ideas. Also, like simply for a math idea, which as an Indian, sharing with Italian is make a great idea, or sharing with the USA is make a better great idea. And yeah, also for environment, it's so good having a lot of different idea, mixing it up, blending it up. So It's like a hybrid program. Yeah. Mixture of Chinese, Indian, Americans, Italian. and has big ideas and also make great plans. Yes. Want some drink? No, I don't drink. Oh, okay. Oh, it's fine. All right. So
pretty much we covered everything, and I just want to tell one thing to my Indian people. If you want to come Italy, you can come Italy, but you know, it is always good to learn their language so that we can communicate with their, you know, language so easy. You know, lots of people who can speak English very much, but it is always a good thing to learn you know, Italian for communication. Italian is so easy. Yeah, easy. Yeah. All one word in Italian is this. But we need to concentrate on past tense, because you know, learning past tense is very difficult, because in my experience I learned Italian, you know, a bit much. I parlo piccolo di italiano, but I find some difficulties with my past tense. So whoever is coming Italy, you must hire an Italian you know, language teacher, and then learn from India and come here and make new friends, and come on, man. We always So have speaking fun. also for us for practicing English and also learning other languages. Yeah, it's very great, and then we have Alessandro here. And thank you so much for your, you know, valuable time. We could say a phrase in Italian, like we are from Politecnico di Milano. Figa. Figa, the meaning na apra solra, figa. It's a curse word, but you know, in Milan we have a different meaning, but in some other places in Figa we have another meaning, as my brother told. Alright, so thank you for having us here. So ci vediamo dopo, grazie mille.